டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதனுடைய ஒரு உறுப்புகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்களுக்கு வாயில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். அதை பற்றி பார்க்கலாம். வாயில் நம்மளுக்கு என்னென்ன உறுப்புகள் அமைஞ்சிருக்கு? பற்கள், நாக்கு, உமிழ்நீர் சுரப்பி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் அந்த பற்களுடைய முக்கியமான செயல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவை இயந்திரத்தனமாக அரைக்கணும். அதாவது சிறிய துண்டுகளாக உடைக்கக்கூடிய செயலை பற்கள் செய்யுது. அடுத்ததாக நாக்கோட வேலை என்ன அப்படின்னா, உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீரோட உணவை கலந்து சின்ன சின்ன துண்டங்களாக உடைக்கிறதுக்கும் அதில் ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்குமான உதவியை இந்த நாக்கு செய்யுது. அடுத்தது இந்த இடத்துல உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணுது? மாவு சத்தை சின்னதாக உடைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இப்படி பற்களால் உடைக்கப்பட்டு உமிழ்நீரோட நாக்கு உதவியோடு கலந்து ஈரப்பதத்தோடு மாறக்கூடிய அந்த உணவானது தொண்டைக்குழி வழியாக உணவு குழலில் செலுத்தப்படுது. அப்படி செலுத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மடல் போன்ற அமைப்பு, ஒரு கதவுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுது? உணவு மூச்சுக்குழாயில் நுழையிறத தடுக்கக்கூடிய செயல் புரிகிறது. இப்போ என்னாச்சு? உணவு பற்கள் மூலமாக அரைக்கப்பட்டு அதில் உமிழ்நீர் கலக்கப்பட்டு தொண்டைக்குழிக்குள்ளே வந்துருச்சு. இங்கே வரக்கூடிய அந்த உணவுக்கு கைம் அப்படின்னு பேர். இது சின்ன சின்ன உருண்டைகளாக, போலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டப்பட்டு, அதாவது எப்படி சொன்னோம், அந்த அரைக்கப்பட்ட உணவானது உமிழ்நீரோட கலந்து ஈரப்பதம் கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவு குழாய்க்குள்ளே செலுத்தப்படக்கூடிய செயல் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே உமிழ்நீருக்கு உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 3 ஜோடி சுரப்பிகள் இருக்குது. இல்லை, இடது பக்கமும் வலது பக்கமும் நம்மளுடைய கன்னத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நாக்குக்கு அடியிலையும் அமைஞ்சிருக்கு, காதுக்கு அருகிலும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேரோட்டிட் கிளாண்ட், காதுக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அடுத்து சப்லிங்குவல் கிளாண்ட், அதாவது நாக்குக்கு அடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பி. மூன்றாவதாக உங்களுக்கு சப்மாண்டிபுலர் கிளாண்ட், இதுவுமே உங்களுடைய தாடை பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. சப்லிங்குவல், சப்மாண்டிபுலர், பேரோட்டிட், இந்த 3 உமிழ்நீர் சுரப்புகளுமே உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்கக்கூடிய செயலை செய்யுது. அந்த உமிழ்நீருக்குள்ள என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நீர், வாட்டர், மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சளி, அடுத்ததாக என்சைம், சலைவரி அமலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், இது எல்லாமே இருக்குது. இதில் அந்த என்சைம் கார்பை சின்னதாக உடைக்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்குது. மீதி உமிழ்நீர் பொருட்கள் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யுது, அதனுடைய செயல்பாடுகள் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, உணவை சளி அதாவது மியூக்கஸோட கலந்து அதில் உங்களுக்கு உணவானது அந்த உணவு குழாய் வழியாக வழுக்கிக்கிட்டு போகிறதுக்கு, அந்த சளி அப்படிங்கிற அந்த படலம் உங்களுக்கு மியூக்கஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா ஒரு வழவழப்பு தன்மையை கொடுக்கும், ஈரப்பதத்தை கொடுக்கும். நீங்கள் அந்த மசில் பேக்குள்ளே உள்ளே தள்ளும் பொழுது அது வழுக்கிக்கிட்டு போகிறதுக்கான ஒரு தன்மையை இந்த சளி கொடுக்குது, அதாவது மியூக்கஸ் கொடுக்குது. லூப்ரிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யுது. அடுத்ததாக உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அமிலேஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் உங்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ச், மாவு பொருள் இருக்கு இல்லையா, நம்ம சமையலில் சமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த மாவு பொருளில் செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை உங்களுக்கு மால்டோஸ் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாற்றி கொடுக்குது. அடுத்ததாக உமிழ்நீர் என்ன பண்ணுது? வாயையும் பற்களையும் சுத்தமாக இருக்க உதவி பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை, உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு கிருமிகளை அழிக்கக்கூடிய விஷயத்துக்கு உதவியாக இருக்குது. அடுத்ததாக வாயில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த உணவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போலஸ் அப்படிங்கிற உருண்டைகளாக, சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றப்படுது இல்லையா, அதுக்கு போலஸ் அப்படின்னு பேர். அடுத்ததாக வாயில் இருக்கக்கூடிய நாக்கு அப்படிங்கிறதோட பணிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான சுவை மொட்டுகள் அமைஞ்சிருக்கு. நம்ம சாப்பிட்றது இனிப்பாக இருக்கா, கசப்பாக இருக்கா, காரமாக இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உணரக்கூடிய அந்த சுவை மொட்டுகள் வந்து நாக்கினுடைய மேல் பரப்பில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் மற்றும் அந்த நீர் பானங்களில் இருக்கக்கூடிய உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு இந்த மாதிரியான சுவைகளுக்கு, ரசாயனங்களுக்கு உணரக்கூடிய தன்மையை கொண்டவையாக அமைஞ்சிருக்கும். இது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம அந்த சுவையை உணரும் போதே நம்ம அந்த உணவை மேலும் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கா, சூடாக இருக்கா, அதையும் உணரக்கூடிய தன்மை வந்து இந்த நாக்குக்கு உண்டு. அடுத்ததாக இந்த நாக்கோட இன்னொரு முக்கியமான பணி, முதல்ல சுவையை உணரக்கூடிய தன்மையை கொடுக்குதுன்னு பார்த்தோம். இரண்டாவது பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லுதல், சூவிங் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுக்கு இந்த நாக்கு உறுதுணையாக இருக்குது. அந்த உணவை வாயை சுற்றி நகர்த்தி கொடுக்குது. இடது பக்கம் வலது பக்கம்னு நம்ம அந்த உணவை அரைக்கிறதுக்கான உதவியை வந்து இந்த நாக்கு வந்து நமக்கு செய்யுது. பற்களுக்கு இடையில் உணவை தள்ளுவதன் மூலமாக, ப்ளஸ் உங்களுக்கு வந்து செரிமானத்திற்கு உதவி புரியக்கூடிய செயல்பாடுகளில், அந்த நொதிகளை சுருக்கக்கூடிய செயல்பாடுகள்லையும், இந்த உமிழ்நீரோட உணவை கலக்கிறதுலையும் இந்த நாக்கு வந்து உதவியாக இருக்குது. இப்போ பல்லால் அரைச்சி நாக்கால் தள்ளி கொடுத்து உமிழ்நீரோட கலந்து உணவு என்னவா ஆகுது, சின்ன சின்ன உருண்டைகளாக, போலஸ் அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு மாற்றி நமக்கு தொண்டைக்குழி வழியாக உணவு குழாய்க்குள்ளே செலுத்தப்படுது. இந்த தொண்டைக்குழி வழியாக உணவு குழாய்க்குள்ளே செலுத்தக்கூடிய அந்த செயலுக்கு வந்து விழுங்குதல் அப்படின்னு பேர். ஸ்வாலோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வாலோயிங்க்கும் உங்கள் நாக்கு தான் உறுதுணையாக இருக்குது. அதாவது உணவு வந்து இரைப்பைக்குள்ளே செல்றதுக்கு தயாரானதுமே நாக்கு என்ன பண்ணுது, அது வாயோட பின்புறத்துக்கு தள்ளி விடுது. அது இந்த ஹோல் வழியாக, தொண்டைக்குழி வழியாக உணவு குழாய்க்குள்ளே இறங்குது. இந்த ப்ராசஸ்க்கு ஸ்வாலோயிங், விழுங்குதல் அப்படின்னு பேர். கொடுத்துருக்கிற படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாக்கில் எந்தெந்த பகுதிகளில் உங்களுக்கு என்னென்ன சுவைகளை உணரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள் நாக்கு, அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஓப்பனிங் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சுவை மொட்டுகள் வந்து நாக்கில் அமைஞ்சிருக்கிறத கொடுத்துருக்காங்க. நாக்கோட முன்பகுதியில் இனிப்பை உணரக்கூடிய தன்மையும், ஓரங்களில் வந்து உப்பையும் புளிப்பையும் உணரக்கூடிய தன்மையும், நாக்கோட நடுப்பகுதியில் உங்களுக்கு கசப்பை உணரக்கூடிய தன்மையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உமிழ்நீர் சுரப்பிகளை பற்றி பார்த்துட்டோம், நாக்கை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம், பற்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய செயல் என்னன்னு பார்த்தோம். அரைக்கிறது, உணவை வந்து சின்ன சின்ன துண்டங்களாக உடைச்சி கொடுக்கறது, இதுதான் பற்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன வகை பற்கள் இருக்குது, பொதுவாக எத்தனை பற்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பற்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு அடல்ட்டுக்கு, வயது வந்த மனிதனுக்கு வந்து 32 பற்கள் இருக்கும். 16 பற்கள் மேலையும் கீழையும் 2 தாடைகளையும் அமைஞ்சிருக்கும். இதனுடைய உருவமோ வடிவமோ அதனுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டிருக்கும். இங்கே வந்து 4 வகையான பற்கள் வந்து இருக்குது. என்னென்னு பார்க்கலான்னா, இன்சிசர், கெனைன், ப்ரீமோலார், மோலார். அதாவது இன்சிசர் அப்படிங்கிறது வெட்டு பற்கள், முன்மாடி இருக்கக்கூடிய அந்த பற்கள். அடுத்ததாக கோரை பற்கள், முன்னாடி இருக்கிற பற்களுக்கு அடுத்ததாக ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய 4 பற்களை தாண்டி அடுத்ததாக உங்களுக்கு கூர்மையாக, இது வந்து உணவை குத்தி கிழிக்கிறதுக்கு உதவக்கூடிய பற்களாக அமைஞ்சிருக்கு. இது வந்து கோரை பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக முன்கடவாய் பற்கள், ப்ரீமோலார்ஸ். இவை வந்து உணவை அரைத்து மெல்லக்கூடிய செயலுக்கு உதவியாக இருக்குது. இறுதியாக வாயோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பற்கள் வந்து கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உணவை நன்றாக அரைத்து மெல்லக்கூடிய செயலுக்கு வந்து உதவியாக இருக்குது. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஈசோஃபேகஸ் அப்படிங்கக்கூடிய உணவு குழலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தோராயமாக ஒரு 10 இன்ச் லாங் வந்து இதனுடைய நீளம் வந்து இருக்கும். இது ஒரு நீளமான மசுலால் ஆன டியூப். இதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது,
இங்கேயுமே மியூக்கஸ் அப்படிங்கக்கூடிய சளி சுரப்பு நடக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலஸ்னு சொல்லக்கூடிய அந்த உணவு உருண்டைகள் வந்து என்ன ஆகும், அப்படி அழகாக வழுக்கிக்கிட்டு இரைப்பைக்குள்ளே போய் உட்காந்துரும். அப்படி வழுக்கிட்டு போகக்கூடிய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்கே இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்து மியூக்கஸ் அப்படிங்கிற சளி சுரப்பு வந்து நடக்கும். அடுத்ததாக இதனுடைய பணி என்னன்னு பார்த்தோம். ஏற்கனவே பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை பார்த்தோம். இது தசை இயக்கம். இந்த முறை அலை மாதிரி சுருங்கி விரிந்து தொண்டையிலிருந்து வயிற்றுக்கு உணவை நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய செயலை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இது வந்து என்ன பண்ணுது, வயிற்றில் இருந்து உங்களுக்கு அமிலம் மேலே ஏறாமல் பாதுகாக்கவும் செய்யுது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தொந்தரவு இருந்து இந்த இரைப்பையில் ஏற்கனவே பார்த்தோம் HCl அமிலம் வந்து கெமிக்கல் டைஜஷனுக்கு துணையாக இருக்குன்னு. அந்த அமிலம் வந்து தவறுதலாக இல்லை சரியான செயல்பாடு இல்லாத காரணங்களால் உங்களுக்கு இந்த உணவு குழல் வழியாக மேலே ஏறி வரும்பொழுது தான் நம்ம நெஞ்செரிச்சல் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து உணருவோம். இங்கே வந்து பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற அந்த தசை இயக்கத்தின் மூலமாக உங்களுக்கு உணவு நகருதுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த இடத்துல அங்கே உதவக்கூடிய தசைகள் வந்து உங்களுக்கு தசை நார்கள் அமைஞ்சிருக்கும். நார்கள் நிறைந்ததாக அமைஞ்சிருக்கும். அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு சுருங்கி விரியும் பொழுது ஒரு நீளமான அலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு டியூப் மாதிரியான அமைப்பு கிடைக்கும். இது வந்து உணவு குழாயில் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி தள்ளக்கூடிய செயலை வந்து செய்யும். அதே போல் ஏற்கனவே பார்த்தோம், இங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் அப்படிங்கக்கூடிய சளிப்படலம் என்ன பண்ணும், உணவை வழுக்கி கொண்டு போகிறதுக்கான செயல்பாடில் துணையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக உணவு வந்து உணவு குழாயிலேருந்து போய் விழக்கூடிய இடம் வந்து ஸ்டொமக், இரைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசுலாலான ஒரு பெரிய பை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜே அப்படிங்கிற லெட்டர் மாதிரியான ஒரு வடிவத்திலையும் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்கே வந்து எப்படி நமக்கு தொண்டையில் இருந்து உணவு குழலுக்குள்ளே உணவு போகிறதுக்கோ இல்லை காற்று குழலுக்குள்ளே உணவு போகாமல் இருக்கிறதுக்கோ தசைகளால் ஒரு கதவு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த சுருக்கு தசைகள்னு பேர், ஸ்பிங்டர்ஸ் அப்படின்னு பேர். இது வந்து உணவு குழலுடைய, அதாவது தொண்டைக்கும் உணவு குழலுக்கும் இடையிலையும் அமைஞ்சிருக்கும். அதே போல் உங்களுக்கு உணவு குழலுக்கும் இரைப்பைக்கும் இடையில் ஒரு கதவு மாதிரியான அமைப்பாக இங்கே அமைஞ்சிருக்கும். இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த உணவு குழலையும் இரைப்பையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படின்னு பேர். இதே போல் இரைப்பையோட இறுதியில் நம்ம சிறுகுடல் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அங்கே ஒரு சுருக்கு தசை அமைஞ்சிருக்கு. அந்த சுருக்கு தசைக்கு வந்து பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படின்னு பேர். ஸோ இரைப்பை வந்து முன்னாடியும் பின்னாடியும் 2 கதவை வச்சு நடுவில் ஒரு மசில் பேக் மாதிரியான விஷயத்தை வச்சுக்குது. ஒரு அணை மாதிரி நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு தடுப்பணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து அது நகராமல் இருக்கிறதுக்கு 2 பக்கமும் மசிலால் ஒரு லாக் மாதிரி வச்சு அதுக்குள்ளே உணவை வந்து சில நேரம் ஜீரணத்துக்காக பல்வேறு செயல்பாடுகளுக்காக சேமித்து வைக்கிறது. மேலும் அதை அந்த உணவு வந்து இன்னும் சிறிய சிறிய துண்டங்களாக, ஏற்கனவே வாயில் வந்து பெரிய பெரிய உணவாக இருக்கிறத சின்ன சின்ன போலஸ் அப்படிங்கக்கூடிய உணவு உருண்டைகளாக மாற்றி அனுப்பிட்டோம். அந்த உருண்டைகளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை இன்னும் சிறிய சிறிய துண்டுகளாக உடைக்கும், சேமித்து வைக்கும். தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமிலம் அதன் துணையோடு உணவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய செயலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ், அதாவது புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை இரைப்பையில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் ஜூசஸ் மூலமாக இது வந்து உடைக்கக்கூடிய, மேலும் சிறிய துண்டுகளாக உடைக்கக்கூடிய செயலுமே வந்து இரைப்பையில் நடக்குது. உணவில் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த உணவுக்கு வந்து கைம் அப்படின்னு பேர். இந்த இரைப்பையோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போது பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தோம், இது ஒரு ஜே வடிவ உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசிலால் ஆன, தசைகளால் ஆன ஒரு பை அப்படின்னு பார்த்தோம். இது சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 2 வாசல்களை வச்சுருக்கு. உணவு வந்து உணவு குழாயிலேருந்து உள்ள வர்றதுக்கு கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படிங்கிற சுருக்கு தசையையும், இறுதியாக இரைப்பையில் இருந்து சிறுகுடலுக்கு போகிறதுக்கு பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படிங்கக்கூடிய அந்த சுருக்கு தசையும் வச்சுருக்கு. இந்த 2 தசைகளும் உங்களுக்கு எப்படி எந்த வகையில் உதவியாக இருக்கும்னா,
உணவானது இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமிலமானது மீண்டும் மேலேறி உணவு குழல் வழியாக மேலே ஏறி போகாமல் தடுக்கக்கூடிய செயலை வந்து இந்த கார்டியாக் ஸ்பிங்க்டர் அப்படிங்கிறது செய்யுது. இறுதியாக உணவு வந்து அது அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் முடிந்த பிறகு உங்களுக்கு சிறுகுடலுக்கு கடத்தக்கூடிய செயலை வந்து உங்களுக்கு பைலோரிக் ஸ்பிங்க்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கு தசை வந்து விரிஞ்சி சுருங்கி உங்களுக்கு உணவை கடத்தக்கூடிய செயலை வந்து செய்யுது. இடையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து பாடி ஆஃப் த ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு குழல் இணையக்கூடிய அந்த பகுதி வந்து ஃபண்டஸ் அப்படின்னு பேர். இறுதியாக சிறுகுடலோட இணையக்கூடிய அந்த இரைப்பையின் பகுதிக்கு வந்து பைலோரஸ் அப்படிங்கிறது பேர். அப்படின்னா ஃபண்டஸ், பாடி, பைலோரஸ் அப்படின்ற 3 பகுதிகளை மெயினாக வச்சுருக்கு. இரைப்பையோட வடிவத்தை பார்த்துட்டோம், அதனுடைய பகுதிகளை பார்த்துட்டோம், அதனுடைய செயல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இரைப்பையில் என்ன செயல்பாடு நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக மசிலால் ஆன பை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மசில் வந்து பல்வேறு அடுக்குகளை கொண்டது. அதில் உள்ள இன்னராக இருக்கக்கூடிய அந்த அடுக்கு, அதாவது உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடுக்கு வந்து உங்களுக்கு மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு பேர். இது என்னென்னா சளி படலத்தை கொண்டது. இதுவுமே வந்து அங்கே ஜீரணத்துக்காக சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து மசிலோட, அதாவது இரைப்பையோட பகுதியை வந்து அரிக்காமல் பாதுகாக்கக்கூடிய செயலை வந்து இந்த மியூக்கஸ் மெம்பரேன் வந்து செய்யுது. அடுத்ததாக அங்கே இடையில் இருக்கக்கூடிய அதனுடைய அடுக்குகளும் அதில் இருக்கக்கூடிய அந்த தசை நார்களும் உங்களுக்கு வந்து குறுக்கு வெட்டு தசையாகவும் இருக்கும், நேராகவும் இருக்கும், வெர்டிக்கல் அண்ட் கிராஸ் செக்ஷனாகவும் இருக்கும். இது என்ன விஷயத்துக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவானது இரைப்பையில் மேலும் கீழும் இரைப்பை வந்து சுருங்கி விரிஞ்சி அசையும் பொழுது அந்த உணவானது அந்த அமிலத்தோட கலக்கிறதுக்கான உதவியும் நடக்குது. மிக்சிங் அண்ட் சேர்னிங், கடைதல் அப்படிங்கிற ஒரு செயலுமே அங்கே நடக்குது. அந்த செயல்பாடுகளுக்கு இந்த இரைப்பையினுடைய அந்த மஸ்குலர் லேயர்ஸ், மசில்ஸ் வந்து உறுதுணையாக அமைஞ்சிருக்கு. மேலும் இது வந்து விரியக்கூடிய தன்மையிலையும் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது இந்த உணவுக்கு ஏற்ப இதனுடைய அளவானது விரிஞ்சிக்கிட்டே போகும். உணவு இல்லாத பொழுது இது சுருங்கி ஒரு சின்ன பை மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த விரியக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ரூகே அப்படின்னு பேர். அந்த ஃபோல்டுக்கு அந்த மடிப்புகளுக்கு வந்து ரூகே அப்படின்றது பேர். இரைப்பையுடைய பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டொமக் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான பணி வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மூலமாக பாக்டீரியாக்களை தடுக்கிறது, புரதங்களை உடைக்கிறது, கொழுப்புகளை உடைக்கிறது, உங்களுக்கு கடைதல் அப்படிங்கிறது, மிக்சிங் அண்ட் சேர்னிங் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிற விஷயமும் நடக்குது. ஸோ புரதத்தை வந்து ஜீரணம் பண்ணுது அங்கே இருக்கக்கூடிய ஜீரண நொதிகளின் துணையோட. அடுத்ததாக உணவை வந்து சேர்ன்ஸ் ஃபுட், கடைதல் அப்படிங்கிற வேலையும் செய்து இரைப்பையில் இருக்கக்கூடிய சாறுகளோட, ஜீரண சாறுகளோட இணைந்து கலந்து கொடுக்குது. அடுத்ததாக உங்களுக்கு வந்துட்டு உணவை வந்து வேறு வகையில் பாதிக்கப்படாமல் இருக்க அண்ட் அடுத்த செயல்களுக்கு கடத்துறதுக்காக உங்களுக்கு சளி படலத்தோட கலந்து மேலும் கூழ்மமாக்கி கொடுக்கக்கூடிய செயலும் செய்யுது. இது மட்டும் இல்லாமல் உணவில் கலந்திருக்கக்கூடிய ஆல்கஹாலை உறிஞ்சி கொள்கிறது. ஹைட்ரோக்ளாரிக் அமிலம் மூலமாக உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை, பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய செயலுமே வந்து இரைப்பையில் நடக்குது. அடுத்ததாக இரைப்பையில் இந்த ஜூஸஸ்லாம் என்னென்ன இருக்குது, எந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அமிலம் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொல்றதோடு மட்டும் இல்லாமல் பெப்சின் அப்படிங்கக்கூடிய அந்த என்சைமை செறிவூட்ட செய்கிறது, ஆக்டிவேட்ஸ் பெப்சின். ரெண்டாவதாக ரெனின் அப்படிங்கக்கூடிய அந்த என்சைம் என்ன பண்ணுது, மில்க் புரோட்டீன்ஸை, அதாவது குழந்தைகளுடைய உடலில், சிறு குழந்தைகளுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பாலில் இருக்கக்கூடிய புரதத்தை வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்குது, சுருட்ட செய்யக்கூடிய வேலையை செய்யுது. அடுத்ததாக பெப்சின் அப்படிங்கக்கூடிய அந்த என்சைம் வந்து புரதங்களை பெப்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியாக உடைச்சி கொடுக்குது. இது எல்லாமே இரைப்பையில் செயல்படக்கூடிய செயல்களாக அமைஞ்சிருக்கு.
இன்றைக்கி வகுப்பில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாயில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். பற்கள், நாக்கு, உமிழ்நீர் இதனுடைய செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம். பணிகள் என்னென்னு பார்த்தோம். அடுத்ததாக அங்கே இருந்து தொண்டைக்குழி வழியாக உணவு குழலில் உணவு இறங்குது. இறங்கின உணவானது இரைப்பைக்குள்ளே போயிட்டு விழுது. இரைப்பை என்ன பண்ணுது, அந்த உணவை சேகரித்து வச்சு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் மூலமாக பாக்டீரியாக்களை கொல்லுது. உணவை கடையக்கூடிய செயலை செய்து கலவையாக மாற்றக்கூடிய செயலை செய்து மேலும் பெரிய மூலக்கூறுகளை உடைச்சி சின்ன மூலக்கூறுகளாக மாற்றி கொடுக்குது. இரைப்பையில் இருக்கும் பொழுது அதுக்கு அந்த உணவுக்கு பேர் கைம். தொண்டைக்குழியிலேருந்து உடலுக்கு வரக்கூடிய அந்த உணவு உருளைகளுக்கு பேர் போலஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய 2 கதவுகளாக உங்களுக்கு தொண்டைக்கும் உணவு குழலுக்கும் ஒரு கதவு மாதிரி எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் அமைஞ்சிருக்கு. அங்கே இருந்து கீழே நீங்கள் பார்க்கும் பொழுது இரைப்பைக்கும் உணவு குழலுக்கும் நடுவில் கார்டியாக் ஸ்பிங்டர் மூலமாகவும் இரைப்பைக்கும் சிறுகுடலுக்கும் இடையில் பைலோரிக் ஸ்பிங்டர் மூலமாகவும் அந்த உணவானது வேறு பகுதிகளுக்கு கடத்தாமல் மேலே ஏறாமல் அந்த அமிலமானது இரைப்பையிலேருந்து உணவு குழலுக்கு கடத்தாமல் நடக்கக்கூடிய செயல்களும் நடக்குது. இந்த உணவு குழலில் மூமெண்ட் அப்படிங்கிறது பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற தசைகளுடைய சுருங்கி விரிங்கும் தன்மையோடவும், இரைப்பையில் உங்களுக்கு அந்த கடைதல் வேலை கலக்குதல் கலவை அந்த உணவை அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோட மிக்ஸ் பண்ணக்கூடிய வேலை இரைப்பையில் இருக்கக்கூடிய அந்த தசை நார்களின் மூலமாக மேலும் கீழும் அசையக்கூடிய சுருங்கி விரியக்கூடிய அந்த தன்மை மூலமாக உங்களுக்கு உணவானது கலக்கப்படுது. அங்கே கைம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்தது பெருங்குடலை பற்றியும் சிறுகுடலை பற்றியும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.